Hello friends, வணக்கம் and welcome. இது priyaumasdiytamil. இந்த வீடியோவில் ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு தேவையான திங்ஸ் பேப்பர், க்ளூ, சிசர்ஸ். நான் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்கொயர் சைஸ் கிடச்சிடும். இப்போது இதை இப்படி மடிக்க போகிறோம். இந்த மடிக்கிறோம் இல்லையா, மடிக்கும்போது அந்த லைன்லாம் நல்லா தெரியணும். அதனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருக்கேன் நான், லைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து வீடியோலையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால தான். ஸோ அகைன் திரும்ப இந்த சைடு அதே மாதிரி மடிங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கார்னரில் இருக்க ஸ்கொயர்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து சென்டர் லைன் வரைக்கும் மடிச்சுக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் எடுத்து வந்து சென்டர் லைன் வரைக்கும் மடிச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த சைடில் உள்ளதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். ஃபோல்டிங்ஸாக லைன் தெரிகிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போது இதோட இந்த ஒரு சைடை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே சைஸ்க்கு கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் ஒயிட் பேப்பரை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் ஸ்கெட்சில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை நான் பண்ணிவிட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு. ஸோ இப்போ இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை மொத்தமாக இதுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் பார்த்தா ஒரு டைமண்ட் ஷேப் தெரிஞ்சுக்கும். நான் அந்த இடத்துல தான் சொன்னேன் அது வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 6 தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ 6ஐயும் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இது எல்லாமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இது பண்ணாலே 90% ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இது வந்து நம்ம பேப்பரில் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபெவிகால் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஃபெவிஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஃபெவிகம் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் கூட சார்ட் பேப்பரில் பண்ணலாம். பிகாஸ் சார்ட் பேப்பர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பண்ணால் இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து கலர் பேப்பர்ஸில் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணலாம். அப்படியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து தின்னாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்சு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் நியூஸ் பேப்பரில் பண்ணுறதா இருந்தால். ஏன்னா அது வந்து நியூஸ் பேப்பர் வந்து தின்னாக இருக்கிறதுனால கசுங்களை நம்ம பண்ணும்போதே. ஸோ ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் ஒட்டிட்டோம்னா திக்காகிடும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோவில் கூட நான் வச்சு அட்டாச் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி முடிச்சோடனே நம்மளுக்கு ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப் கிடைக்கும். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணணும் எல்லாமே. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து வைக்கும்போது மட்டும் 2 சைட்லையுமே க்ளூ அப்ளை பண்ணி அதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹெக்ஸாகனல் ஷேப் நல்லா தெரியுது இல்லையா? இப்போது இதோட பேஸ்க்காக நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். பிகாஸ் திக்காக இருக்கணும் பேஸ், அதனால் இதை மாதிரி வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சார்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, அது பேக் சைட் ப்ளைனாக இருக்கும், அது எடுத்துக்கலாம். பிகாஸ் பேஸ் வந்து கண்டிப்பாக திக்காக இருக்கணும், அதனால தான். இப்போ நான் அது வரைஞ்சிட்டு காட்டுறேன். அவுட்லைன் எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து பென்சிலில் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. டாட்டாக வச்சு அதை ஜாயின் பண்ணி வரைஞ்சிடுங்க. உங்களுக்கு நான் வரைஞ்சிட்டு காமிச்சா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த கார்னர்ஸை. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி காட்டுறேன்.
இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்கேல் வச்சு இதை மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம பேஸில் வந்து கரெக்டாக கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போது இதில் தான் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒட்டிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லையா? அவ்வளோதான், நம்மளோட பென் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு திங்ஸ்லாம் தாங்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நீங்கள் பென்சில், பென்ஸ், ஸ்கெட்சஸ் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்ததால நல்லாவே தாங்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேணால் வேறு கலர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதுனா கூட டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட். ஸோ இது வந்து நான் நியூஸ் பேப்பரில் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? அது பண்ணுறதுக்கு மட்டும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்சில் ஹார்ட்டின்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.